இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 50 விழாவினுடைய தலைவர் இந்த கிளையுடைய தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, இந்த கிளையுடைய செயலாளர் சகோதரர் பொருட்டம் அவர்களே, இந்த கிளையுடைய நிர்வாகிகள் ரகுபதி அவர்களே, திருமதி மேகலா அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, அருண் அவர்களே, வரக்குமார் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, சண்முகம் அவர்களே, கோபிநாத் அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஒர்க் ஷாப் பீஸுடைய தலைவர் ராகுல் ஆனந்த் அவர்களே, கூடுதல் கோட்டத்தினுடைய தலைவர் ஜேம்ஸ் அவர்களே, செயலாளர் ஜோதி அவர்களே, சென்னை கோட்டத்தினுடைய தலைவர் தியாகு அவர்களே, எனக்கு பின்னாலே உங்கள் மத்தியிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற உங்களின் அன்பு சகோதரர் திரு வெங்கையப்பன் அவர்களே, சற்று முன்பு நடந்தேறிய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வும், அதை அடுத்து இங்கு பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற நம்முடைய அருமை சகோதரர் வேங்கையப்பன் அவருடைய பிறந்த நாளையும், பொது வாழ்க்கையை 50 ஆண்டுகள் பூர்த்தி செய்த என்னுடைய அந்த 50 ஆண்டுகள் நினைவு தினத்தையும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய டி அவருடைய தலைமையில் சிறப்பான முறையில் அவரே கேக் வெட்டி நினைவு கூர்ந்து அதை எல்லோருக்கும் சிறப்பான முறையில் விநியோகம் செய்து இங்கிருந்து சென்றிருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு பெருவாரான முறையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய SCC ரெட்டிகுலேஷனுடைய அனைத்து நிர்வாகிகளே, அருமை சகோதர சகோதரிகளே, அருமை சகோதரர் திரு வேங்கையப்பனுடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஜெனரல் SSC அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, தம்பி முத்துக்குமார் அவர்களும் பிரபுவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு சிறப்பான விழாவை இன்றைக்கு அகில இந்திய SCC ரயில்வே கமிஷனத்தின் மூலமாக தேர்வு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணல் அம்பேத்கர் என்பது எல்லோருக்கும் தெரிந்தவர். ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்காக மட்டும் பணியாற்றாமல் தன்னுடைய வாழ்நாளை இந்திய நாட்டுடைய மக்களுக்காக அர்ப்பணித்தவர். இன்றைக்கு இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவருடையதுதான். இந்த பணிமனையிலே நமக்கு 8 மணி நேர வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்தவரும் அவர்தான். இந்த பணிமனையிலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கும் அண்ணல் அம்பேத்கர். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். ஒருவனுக்கு கிடைக்கின்ற அந்த உரிமை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சம உரிமையை தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளிலே அதை இந்திய நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ கூட புத்தகம் நிறைய தம்பி முத்தவர்களும் பிரபு அவர்களும் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அம்பேத்கரை இன்னும் தெரிஞ்சுங்கன்னு சொல்லி. ஏன்னா அம்பேத்கரை புதுசாக தெரிஞ்சுங்க யாரும் இருக்க முடியாது. புத்தகத்தின் வாயிலாக தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு தெரியாத கூட நிறைய இருக்குது. அதை தெரிந்து கொள்ள வேண்டி ஒவ்வொரு முறையும் நம்முடைய சகோதரர்கள் அந்த புத்தகத்தை எனக்கு என்னுடைய அந்த அறிவுபூர்வமான அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அத்தனை சட்டங்களும் தெரிந்து கொள்வதற்காக அது தரப்பட்டிருக்கின்றது. அதற்காக இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் மே தினம் என்பது ஒரு தொழிலாளர் தினமாக அகில உலகத்திலேயே கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். அந்த நாளிலே சிறப்பான முறையில் இந்திய நாட்டு மக்கள்
தொழிலாளர் தினத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றாங்க. அதில் ஒரு திருத்தம் என்னன்னா, அம்பேத்கர் தான் நாம் நினைக்கணும் தொழிலாளர் தினத்தினுடைய தலைவனாகவும் இறைவனாகவும் நமக்கு அந்த நாளை பெற்று தந்த வரப்பிரசாதமாக தந்த அம்பேத்கர் அவர்களை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில அம்பேத்கர் செய்த சேவையெல்லாம் மறந்துட்டு தொழிலாளர் தினத்தை காரல் மார்க்ஸும் முசோலினும் ஸ்டாலின் அவர்களை வைத்து அவர்களுக்கு கொடியேற்றுவதும் அவர்களுக்கு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தமாக இருக்கின்றார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ரத்தமின்றி, கத்தி இன்றி, துப்பாக்கி சூடு இன்றி, போராட்டமின்றி, யாருடைய வேண்டுகோளும் இன்றி ஆனால் அம்பேத்கர் தானாக முன்வந்து தன்னுடைய சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 8 மணி நேர வேலை வாய்ப்பை நமக்கு அளித்தார். அதுக்கு முன்பு இந்தியாவில் எவ்வளோ நாள், எத்தனை மணி நேரம் நம்ம பணியாற்றி கொண்டிருந்தோம்? குறைஞ்சபட்சம் 14 மணி நேரம். இன்னைக்கு அரசியல் ரீதியாக நிறைய பேருக்கு இந்த கேள்விக்குறி நிறைய இருக்கு. அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் தான் இன்றைக்கும் தொழிலாளர்கள் சட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு இடத்துலையும் அரசாங்கத்தினாலும் சரி, அரசாங்கம் அல்லாத கம்பெனிகளாக இருந்தாலும் சரி 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. இட் வாஸ் ரிட்டன் இன் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இன் இந்தியா, ரிட்டன் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். 8 மணி நேரம் தான் உறுதி செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமாக தரப்பட்ட சரத்து. இதை யாரும் மீறக்கூடாது. மீறினா ஜெயில் தான். ஆனால் இப்போ நம்ம ரயில்வேலே சரி, இப்போ ட்ராக் மணி எடுத்துக்கினாலும் கேங் மணி எடுத்துக்கினாலும் அவங்களுக்கு நேர கணக்கே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த 8 மணி நேரம் தான். 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ரிலீவர் வரலன்னா அவங்க அடுத்த டியூட்டி பார்க்கணும். ஆனால் டியூட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அத்தனை சலுகைகளை உரிமைகளை அரசாங்கம் தரணும், நிர்வாகம் தரணும். ஆனால் ஒரு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், நான் டியூட்டி பாரு, இன்னும் நாளைக்கு ஆஃப் எடுத்துக்கோ, 2 நாளைக்கு வராது. அட்ஜஸ்ட்மெண்ட் இன் பிட்வீன் எம்ப்ளாயிஸ் அண்டு எஸ்எஸ். ஆனால் இது தப்பு. இந்த அடிஷ்னலாக டியூட்டி பார்க்குற நேரத்தில் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? அஃபிஷியலாக 8 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வாங்கினா அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கி, இந்த தொழிலாளர்கிட்ட கையெழுத்து வாங்கி பில்லிங் லெட்டர் வாங்கி தான் அதுக்கப்புறம் வேலை செய்யணும். ஆனால் நம்ம ரயில்வேல அதை பற்றி கடைப்பிடிக்கிறதே இல்லை, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, நாமளும் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அம்பேத்கர் இயற்றிய அந்த பாதுகாப்பான சட்டங்கள் நமக்கு ஒரு மனிதன் அவனுடைய வேலை வேலை 8 மணி நேரம் தான். அந்த 8 மணி நேரத்தில் வேலை செய்ய முடியாதுன்றது தான் மனிதனுடைய தினந்தோறும் இருக்கிற அந்த தன்மை. இதுதான் சட்டம். இதுதான் அம்பேத்கர் எழுதி கொடுத்த பாதுகாப்பு. இதுக்காக அம்பேத்கருக்கு நாம நன்றி சொல்லணுமா? எங்கேயோ இருக்கிற மூஞ்சி முகம் தெரியாத தலைவர்களை வச்சு மே தினத்தை கொண்டாடுறாங்க. நான் நிறைய தினம் சொல்லியிருக்கேன், அம்பேத்கருடைய பிறந்தநாள் என்பது மே தினத்தை கொண்டாடணும். அம்பேத்கர் தான் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பே கிடையாது. இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு நிறைய பேர் நிறைய நாடுகள் காப்பி அடிச்சிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 50 or 60% நம்முடைய அத்தனை சட்டங்கள் தான் மற்ற நாடுகளுக்கு பொறுத்தது. அதுக்கு என்ன காரணம்? அம்பேத்கருடைய அறிவாற்றல், பகுத்தறிவு. அம்பேத்கரை படித்த அளவுக்கு இன்றைக்கு இந்திய நாட்டில் 1-2 பேரை தவிர யாரும் படிக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் படிக்கல. எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் தான் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சிலர் மட்டும்தான், பலர் இல்லை. அந்த மாதிரியான ஒரு, அதாவது படிக்கிறதுக்கே இடத்தை கொடுக்காத ஒரு நிலைமை அம்பேத்கர்.
பள்ளியினுடைய வெளியில கோணில உட்கார்ந்து படிச்சவர். அதனுடைய தாக்கம் தான் எல்லாரும் குழந்தைகளை உள்ள உட்கார்ந்து படிக்கும்போது அவரை மட்டும் வெளியில உட்கார்ந்து படிக்க வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜாதி. என்ன ஜாதி? தீண்டத்தகாதவர், தாழ்த்தப்பட்டவர். அந்த ஜாதியம் மற்ற ஜாதியம் ஒன்றாக கூடாது அந்த காலத்தில். ஆனா இந்த காலத்தில் சொல்ல முடியுமா? கட்டாயிடுச்சு. இந்த காலத்தில் சொல்ல முடியுமா ஜாதின்னு சொல்லி? ஜாதின்னு சொன்னா தம்பி என்ன, அதையும் அந்த சட்டத்தையும் ஏற்றவர் அம்பேத்கர் தான். அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படி கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சிறுவன் தான் எதிர்காலத்தில் அசைக்க முடியாத மிகப்பெரிய தலைவனா இந்திய நாட்டில் உருவெடுத்து இன்றைக்கு அந்த தலைவன் தான் நமக்கெல்லாம் பாதுகாப்பாக மேல இருந்து நம்ம ஆசீர்வதித்து கொண்டிருக்கார். அவருடைய இயற்றிய சட்டங்கள் தான். அவர் இயற்றிய சட்டங்கள்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. முக்கியமாக தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு போனஸ் வாங்குறோம், சம்பளம் வாங்குறோம், 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஃபேமிலி ஃபெசிலிட்டிஸ், லீவ் ஃபெசிலிட்டிஸ். 8 மணி நேரம் வேலைக்கு அப்புறம் வேலை செய்தா சிஆர் ரெஸ்ட் கம்பல்சரியா கொடுக்கணும். இதெல்லாம் யார் ஏற்ற சட்டங்கள்? யார் பாதுகாப்பு கொடுத்தது? அம்பேத்கர் தான். அந்த அம்பேத்கர் தான் மேஜத்தை கொண்டாடணும். அந்த மேஜத்துக்கு சொந்தக்காரர் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் தவிர அவர் யாருமே இல்லை. அம்பேத்கர் பிறந்தநாளை மட்டும் கொண்டாடி விட்டுறக்கூடாது. அம்பேத்கருக்கு மே தினத்தையும் கொண்டாடணும். அவர் தான் மே தினத்துக்கு சிறந்த தலைவர். யாருன்னா 8 மணி நேரம் வேலை வாய்ப்பை பெற்று தந்த தலைவர். இன்றைக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆர்ஆர்பி, ஆர்ஆர்சி, அந்த ரெக்ரூட் மூலமா பர்சன்டேஜ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எஸ்சிகளுக்கு 15%, எஸ்சிகளுக்கு 7%, ஓபிசிகளுக்கு 27%. அந்த ரிசர்வேஷனை வாங்கி தந்தவர் யாரு? ஒரு 100 பேர் எடுத்தா இவ்வளவு சதவீதத்தை கொடுத்து ஆகணும். இப்போ அரசாங்கம் அவங்களா பார்த்து ஒரு 10% ரிசர்வேஷனை கொடுத்தாங்க. அது என்ன ரிசர்வேஷன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்ற. அந்த அவங்களுக்கு என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் இப்பதான் இன்கம் டாக்ஸ் ஏறி இருக்குது. ஏன்னா இன்கம் டாக்ஸ் 2.5 லட்சம் இருக்கும்போது 8 லட்சம் தான் அவங்களுக்கு சீலிங் வச்சாங்க. அப்ப அந்த 8 லட்சம் சீலிங் இருக்கிறவங்க சாதாரண ஏழைங்க, 2 லட்சம் இருக்கிறவங்க பணக்காரங்க. அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள்ல இன்கம் டாக்ஸ் பிடிச்சாங்க. ரிசர்வேஷன்ல ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா இடபிள்யூஎஸ்காரங்க தான். 8 லட்சம் அவங்களுக்கு மாத ஆண்டு வருமானம். அந்த 8 லட்சம் சீலிங் வச்சிருக்காங்க. அந்த 8 லட்சம் வாங்குறது ஏழைங்க. ஆனா 2 லட்சம் வாங்குற எஸ்சி, எஸ்டி பணக்காரங்க. இப்போ எஸ்சி, எஸ்டி முன்னாடி சொல்லுவாங்க, எஸ்டி வந்தாருன்னா ப்ரமோஷன்ல போயிட்டாருப்பா, எஸ்சி வந்தாருன்னா ப்ரமோஷன்ல போயிட்டாருன்னா. இப்போ அப்படி கிடையாது. இடபிள்யூஎஸ் தான். எஸ்டிக்கு 60 மார்க்னா இடபிள்யூஎஸ்க்கு 50 மார்க் ஒரு செலெக்ஷன்ல. எஸ்சி, எஸ்டி 60 மார்க் எடுக்கணும். ஆனா இடபிள்யூஎஸ் 50 மார்க் எடுத்தா போதும். இது அரசாங்கம் அம்பேத்கருடைய சட்டங்களை மாற்றி அமைச்சு அவங்களுக்கு தேவையான அளவுல யாராரு கொடுக்கணுமோ அவங்களை கொடுத்து இந்த ரிசர்வேஷன் டோட்டலா கட் பண்றாங்க. இது ஒரு விதம். இன்னொரு விதம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. இப்ப இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க, எங்களுக்கு தேவையான வேலையாட்கள் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தினுடைய கொள்கை. என்ன கொள்கை? தனியார் மயத்தை உள்ள கொண்டு வருது. அரசாங்கத்தினுடைய அத்தனை பிரிவுகளும் இன்னைக்கு தனியார் மயம் வந்துடுச்சு. நம்ம ரயில்வேல கிட்டத்தட்ட 60%, 70% தனியார் மயம். இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தொழிற்சங்கம் எஸ்சிசி தொழிற்சங்கம். பீபக் டெப்ராய் கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் வந்தது. அந்த கமிஷன் வந்த பிறகு அத்தனை அறிக்கைகளும் டோட்டலா தொழிலாளருக்கு அகெயின்ஸ்டா கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையின் பிறகுதான் 7வது சம்பள கமிஷன் வந்தது. அந்த அறிக்கையின் பிறகுதான் இன்னைக்கு தனியார் மயம் உள்ள வந்தது.
அந்த அறிக்கை என்பது தான் இந்திய நாட்டில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள், ஏர்போர்ட், ஹார்பர், பேங்க், பிஎஸ்என்எல், ரயில்வே, இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் தனியார் மயம் போச்சு. இங்கே தான் ரிசர்வேஷன் கிடைக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இங்கே தான் கிடைக்கும். அரசாங்கத்தில் தான் ரிசர்வேஷன் கிடைக்கும், தனியார் மயத்தில் கிடைக்காது. அந்த ரிசர்வேஷன் நீர்த்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படியே இந்த தனியார் துறையை உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த தனியார் துறையை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி போச்சு. இப்போ ரிசர்வேஷன் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்தால் தான் ரிசர்வேஷன் இருக்கும். தனியார் துறை நம்ம போய் கேட்க முடியாது. அப்போ இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா எங்கே போய் நீங்கள் வேலை கேட்க முடியும்? இன்னைக்கு ரயில்வே துறையில் ஏறக்குறைய இன்னும் 2.5 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு. 10 வருஷமா இதை புள்ள பண்ணல. ஏன் புள்ள பண்ணல? ஏன் புள்ள பண்ணல? இந்த அரசியல். அவ்வளவு பேர் புள்ள பண்ணா எஸ்சி எஸ்டி ஓபிசி உள்ள வந்துருவாங்க இல்லையா? 49% எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு தர வேண்டிய சதவீதம். அப்ப 49% உள்ள வந்துருவாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி. அதுக்காக அதை நிறுத்திட்டாங்க. அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை, அது அரசியல். ஆனால் தொழிற்சங்கமா நாம வந்து சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறை போராட்டத்துக்கும் நமக்கு விடை கிடைச்சுதான் இருக்கு. நாம இந்த தனியார் துறையை போராட்டம்னா இன்னைக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்லாத போயிருக்கும். அவுட் சோர்சிங் எடுத்து போராடணும். அவுட் சோர்சிங் வந்து சதவீதம் குறைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 80% கிட்டத்தட்ட 20% தான் அவுட் சோர்சிங் வந்து. அதெல்லாம் கிரெடிட் கோஸ் டு அகில இந்திய எஸ்சி ரயில்வே தொழிற்சங்கம் தான். நாம கேட்கறதுனால தான் அந்த உரிமையை, கொடுக்கிற உரிமையே பறிக்கக்கூடாதுக்காக தடுக்கிறோம். இன்னைக்கு எஸ்சிசி சங்கம் எல்லாம் நமக்காக கேட்கறதுக்கு எந்த உரிமையும் யாரும் இல்லை. அம்பேத்கர் வாங்கி கொடுத்த உரிமைகள் இதெல்லாம். மேஜருக்கு சொந்தக்காரர் அம்பேத்கர் தான். இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு அம்பேத்கர் தான் ரிசர்வேஷன் கொடுத்தவர். இன்னைக்கு அரசாங்கம் அந்த ரிசர்வேஷனை வந்து எந்த விதத்தில் நீர்த்து போக முடியுமோ அந்த விதத்தில் நீர்த்து போகிறதுக்கு எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே அகில இந்திய எஸ்சி ரயில்வே தொழிற்சங்கம் பணியாற்றி கொண்டு இருக்கிறது. இது ஜாதி சங்கம் சொல்லி சில பேர் சொல்லுவான். இது ஜாதி சங்கம் இல்லை, உரிமைக்கான சங்கம். ஒரு தொழிலாளி பாதிக்கப்படுமா அந்த தொழிலாளியுடைய உரிமையை கேட்டு அந்த குறையை தீர்க்கிறதுக்கு முன்னதாக வந்து நிற்கிற எஸ்சி ரயில்வே தொழிற்சங்கம். யாருக்கும் அடி பணியாது, யாருக்கும் பூஜை வேலை செய்யாது, யாரும் கட்ட பயப்படாது. நிமிர்ந்த நடையோடு பீடு நடை போட்டுக்கொண்டு யாரு தவறு செய்தாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் தான். அது எந்த கும்பனாதான் நாங்கள் விட மாட்டோம். இதை அகில இந்திய எஸ்சி ரயில்வே குறிக்கோள். அதுக்காக நாங்கள் போய் யாரையும் போய் தகராறு பண்ணுறதோ சட்டை போடுறதோ அதெல்லாம் இல்லை. எங்கள் காலை எவன் வச்சானோ அவன் தலையை மிதிக்கு தான் எங்களுடைய வேலை. அது எவனா இருந்தாலும். இங்கே இருக்கிற சாதாரண அதிகாரிகள் இல்லை, பெரிய அதிகாரியை தவிர ரயில்வே போர்டு வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். எங்களை வந்து அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அந்த உரிமையை பறிக்காத அளவுக்கு இந்த தொழிற்சங்கம் உங்களுக்கு பின்னாடி இருக்கு. எங்களை யாரும் விலைக்கு வாங்கிட முடியாது. யாருக்கும் நாங்கள் வந்து ஜால்ராப்பட சங்கம் இல்லை, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற சங்கம் இல்லை. ஒரே கொள்கையோடு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெற்றிருந்த அந்த ஒரே கொள்கையோடு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த விழாவை அம்பேத்கர் விழாவும் மே தினமும் நம்முடைய அருமை சகோதரர்கள் பெரும்பாலும் முத்துமாவட்டம் செய்தது வந்து உண்மையில் நான் அவர்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கின்றேன். அதே மாதிரி நம்முடைய வேங்கைப்பன் அவர்களும் உங்களோடு நீண்ட நாள் பணியாற்றியவர். இப்போ சொன்னார், அவர் தாமரத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்தார். இங்கே வந்து உடல்நலம் இல்லாமல் அவர் கொஞ்ச நாள் அந்த பணியை செய்ய முடியும்னு சொன்னார். இது பாராட்டா இல்லை வேற எதுவும் எனக்கு தெரியல அவர் சொன்னது. ஏன்னா டியா பேசிட்டு போயிட்டார். ஆனால் நாம அப்படி கிடையாது. இவ்வளவு நாள் பணியாற்றினார். தன்னுடைய உடலை ரத்தமாக்கி இந்த ரயில்வே நிர்வாகத்துக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு சிறப்பான முறையில் பணியாற்றவர். அந்த பணியின் காரணமாக தான் அவர் உடல்நல பாதிக்கப்பட்டார்.
அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு அவரால் வந்து தொடர்ந்து அந்த அளவுக்கு செய்ய முடியாது. வேலை செய்கிறாரு, வேலை செய்யாத நீ சம்பளம் கொடுத்துட முடியுமா? வேலை செய்கிறாருன்னா அவரால் முடிந்த வேலையை செய்கிறார். முதல்ல எல்லா வேலையும் செய்தார். நான் சொன்னேன் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். அப்போ நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் அவர் செய்தார். ஆனால் இப்போ 8 மணி நேரம் தான் அவரால் வேலை செய்ய முடியும். ஏன்னா தட் இஸ் ஹெல்த் கண்டிஷன். ஒரு சிறந்த நண்பரா, சிறந்த தோழரா, சிறந்த தொழிலாளியா இன்றைக்கு உங்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற போது அவருக்கு உண்மையில் அகில இந்திய இசை இளைஞர் சங்கம் அதை நினைவு கூர்ந்து அவருக்கு விழா எடுத்து உங்களுடைய அனைவருடைய பாராட்டையும் அவருக்கு தெரிவித்து வாழ்த்துதலும் தெரிவித்து அவர் அனுப்புவதில் உண்மையில் நான் நம்முடைய சகோதரருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அவரும் அவர் குடும்பத்தாரும் வந்திருக்காங்க. ஒரு சிறப்பான வாழ்க்கையில் அவர்கள் ரிட்டையர்ட் என்பது சாதாரண விஷயம் இல்லைம்மா. ஒரு நாள் ஓய்ச்சார் வீட்டுக்கு, இனிமேல் அவர் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. ஒரு நாள் உங்களை அவர் பார்த்துருந்தார், குடும்பத்தில் நினைச்சிங்க உங்களை பார்த்துருந்தார். ஒரு தகப்பன் சாணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தாய் உங்களோட இருப்பாங்க. ஆனால் ஒரு தகப்பன்றது குடும்பத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. எதுவாக இருந்தாலும் அவர் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவர், அவர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்யுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் அவர் உங்களை காப்பாற்றுறாரு. இப்போ மீண்டும் அவர் குறைஞ்சா வரப்போகிறார். ஏன்னா 60 வயசுக்கு மேலே வரும்போது அந்த வயது முதிர்வு காரணமாக சில அந்த குழந்தையினுடைய சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அதனால் இதுவரை அவருக்குள்ளே பார்த்துக்கிறாரு. இனிமேல் நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும். இது உங்களுடைய கடமை. குடும்பத்தில் எல்லாமே வந்து மன மகிழ்ச்சியோடு சிறப்பான முறையில் சந்தோஷமாக எல்லாம் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய குடும்பம் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். திரு வேங்கையப்பன் அவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்காக சங்கத்தின் சார்பில் அவருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். இதே போல் இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் நமக்கு, அதாவது மெயினாக வந்து இப்போ நமக்கு தேவையானது 8வது பே கமிஷனுடைய விளக்கங்கள். இந்த கூட்டத்தின் ஒரு பகுதி தான் 8வது பே கமிஷனுடைய விளக்கம். இப்போ எனக்கு நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்குது மத்திய அரசாங்கத்திலிருந்து. அதாவது 8வது பே கமிஷனுடைய கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிஷனுக்கு மீண்டும் 7வது கமிஷனுடைய தலைவராக இருந்த அசோக் குமார் ஜஸ்டிஸ் மாத்தூர் அவர்கள் அசோக் குமார் மாத்தூர் இவர் தான் 7வது பே கமிஷன் அமைச்சர் சேர்மனாக இருந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா 10 வருஷ காலம் முடிஞ்சு போச்சு. அவர் மீண்டும் இப்போ 8வது பே கமிஷனை தலைவர் ஆக்கியிருக்காங்க. அவரோடு 2 பேரும் போட்டிருக்காங்க. ஒரு செக்ரட்டரி போட்டிருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. 7வது பே கமிஷனை நமக்கெல்லாம் 52 அலவன்சஸ் போச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த 52 அலவன்சஸ்க்கு போனதுக்கு காரணமான இவர் தான், மாத்தூர், அசோக்குமார் மாத்தூர். அது மட்டும் இல்லை, சிசிஏ குறைஞ்சது, ஹெச்ஆர்ஏ குறைஞ்சது. அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டார். இருக்கிற அத்தனை பிராக்டிஸையும் தூக்கி போட்டு நமக்கு புள்ளி தர வேண்டிய 26,000 ரூபாய் தர வேண்டிய 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பிரகாரம் வெறும் 18,000 ரூபாய் தான் கொடுத்தார். அந்த மாதிரிய கமிஷனுடைய தலைவர். இந்த 8வது பே கமிஷன் எப்படி இருக்கின்றது இப்போவே நமக்கு கணிக்க முடியும். ஏன்னா நாம் நினைக்கிற அளவுக்கு இந்த பே கமிஷன் நிச்சயமாக இருக்காது. நான் பல கூட்டங்களில் பேசி வந்திருக்கேன். பிப்ரவரி 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டம் எல்லா இடத்துலையும் இந்த பே கமிஷனை பேசியிருக்கு. அதே மாதிரி பிபேக் டெப்ராய் கமிஷனுடைய அறிக்கைகள் வந்த பிறகு 78 நாட்கள் தொடர்ந்து
எல்லா சகோதர சகோதரிகளும் அவர்கள் பணி செய்யும் இடத்திலே சந்தித்து, ட்ராக் மனுகளை வந்து ரயில் அவர்கள் பணி செய்யும் இடத்திலே போய் சந்தித்து, ஒர்க் ஷாப்பில் பணி செய்யல அங்கே போய் சந்தித்து, ஸ்டேஷனில் பணி செய்யணும் அங்கே போய் சந்தித்து, ஆஃபீஸில் பணியாற்றுகள் அங்கே போய் சந்தித்து எல்லா விளக்கங்களையும் சொல்லி ஒரு விழிப்புணர்வை கொடுத்தோம். நான் சொன்ன அன்னைக்கே இந்த பிபெக் பெப்ராய் கமிஷனுடைய அறிக்கை தான் பின்னாடி நமக்கு வரப்போகிற ஆபத்துன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே வந்தது. எதாவது வந்தது 52 அலோன்சஸ் நமக்கு அடித்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு அந்த ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருந்தார். அந்த ரெக்கமெண்டேஷனில் கொடுத்த அத்தனையுமே அமலாக்கப்பட்டது பே கமிஷன் மூலமாக. இப்போ அவர் தான் தலைவராக வந்திருக்கார். அசோக் குமார் மாத்தூர் 7வது பே கமிஷனுடைய தலைவராக வந்திருக்கார். இப்போ இனிமேல்ட்டு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சரி, என்னென்ன நமக்கு கிடைக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பாருங்கள். அது வருமா, அது அரசாங்கம் தருமான்றது. இப்போ இது வரைக்கும் 8 பே கமிஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது 7 பே கமிஷன். இது வரைக்கும் என்னென்ன நமக்கு பே கமிஷனில் தலைவராக வந்தாங்க, எப்போ நடந்தது, எவ்வளோ கொடுத்தாங்கன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு பே கமிஷன் வந்து சேர்மன் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியா அவர் பேர். 1946 இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே அந்த பே கமிஷன் அமைக்கப்பட்டது. அதாவது மே மாதம் அந்த பே கமிஷன் அமைச்சு 1947 ஆகஸ்டுக்குள்ளே அந்த பே கமிஷனுடைய இது முடிச்சுட்டாங்க. ஆயுள் காலம் 1 இயர் தான் இந்த பே கமிஷனுடைய ஆயுள் காலம் 1 இயர். ஆனால் அந்த 1947க்கு அறிவித்த அந்த பே கமிஷனுடைய நமக்கு கிடைச்சது 10 வருஷ காலம். அடுத்த பே கமிஷன் வர்றதுக்கு அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பே கமிஷன்னா மத்திய அரசு ஊழியர்கள் 10 வருஷ காலம் காத்து கொண்டிருக்கணும். அந்த மாதிரி 1946 பே கமிஷன் அமைக்கிறதுக்கு, அந்த கமிஷன் அமைக்கிறதுக்கு கமிஷனுடைய ஆயுள் காலம் 2 வருஷம் குறைஞ்சபட்சம், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணால் 3 வருஷம். அந்த கமிஷன் வந்து எல்லா இந்திய நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து, பொருளாதார நிலை ஆராய்ந்து, நிதி நிலை ஆராய்ந்து, விலைவாசி ஆராய்ந்து, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இருக்கிற 28 மாநிலத்திலையும், இந்திய நாட்டில் உள்ள 28 மாநிலத்திலும் போயிட்டு அத்தனை சகோதர சகோதரி சந்தித்து அவருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை வந்து ஆக்கப்பூர்வமாக அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டாக தரணும். கடந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது சட்ட கமிஷன் ரிப்போர்ட்டு 916 பக்கம். அந்த 916 பக்கம் கொடுத்த ரிப்போர்ட்ஸை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இறுதியாக 18,000 அறிவித்தாங்க. குறைஞ்சபட்சம் பேசிக் பே, மினிமம் பேசிக் பே. It was announced by Sri Ashok Kumar Mathur. Minimum basic pay 18,000. Maximum basic pay எவ்வளோ தெரியுங்களா? நம்ம 18,000 வாங்கணும் கடைநிலை ஊழியர். அதிகப்படியாக வாங்கினது எவ்வளோ தெரியுமா? 2.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும். உழைக்கிற நமக்கு லாப்டாப்பில் நிற்கிறோம், ரயில் ரோடில் நிற்கிறோம், ஸ்டேஷனில் நிற்கிறோம், ஒர்க் ஷாப்பில் நிற்கிறோம். வண்டி எங்கே நின்றாலும் அது காடா மேடா மலையான்னு தெரியாது. அங்கே போய் முட்டு கொடுத்து அந்த வண்டியை தூக்கி நிறுத்துகிறோம். கீழே வண்டி விழுந்துருச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம தான் போய் நிற்கிறோம். கிரேன் அங்கே வந்துட முடியாது, மனுஷன் தான் செய்யணும். எல்லாம் செய்து நமக்கு கிடைக்கிற கூலி என்னன்னா மாதமான வெறும் 18,000 ரூபா. ஆனால் ஏசி உள்ள உட்காந்துன்னு கம்ப்யூட்டரில் எல்லாருடைய தலையத்தை மாற்றி கொண்டு இருக்கிற அதிகாரிகளுக்கு கிடைக்கிற சம்பளம் எவ்வளோன்னா 2.5 லட்சம் ரூபாய். இதுதான் இந்திய நாட்டினுடைய ஈக்குவலிசம். அம்பேத்கர் சொன்னார், எல்லாருக்கும் ஈக்குவலாலிட்டி வேணும். அலோன்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த பே கமிஷன் தான். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டும் இப்போ நம்ம வாங்குறோம் இல்லையா, ரிட்டைர்மெண்ட்டுக்கு என்னென்ன கிராஜுவிட்டி வாங்குகிறோம், லீவு சேலரிஸ் வாங்குகிறோம்,
நமக்கு என்னென்ன ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குதோ, ஃபேமிலி பென்ஷன் வாங்குகிறோம், இதெல்லாம் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இல்லையா? அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை 2வது பே கமிஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் பண்ணுறது? ஜெகநாத் தாஸ் என்ற ஒரு நீதிபதியுடைய தலைமையில் அந்த பே கமிஷனில் வருது. இது 10 ஆண்டு காலம் மறுபடியும் அது அடுத்த பே கமிஷனுக்கு வருது. இப்போ 3வது பே கமிஷன் என்னன்னா, சேர்மன் ஸ்ரீ ரகுபீர் தயாள். சேர்மன் ரகுபீர் தயாள். அவர் 1/1/1973 75 கொடுக்குறார் ரிப்போர்ட்ஸ். அந்த ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் 10 ஆண்டு காலம் 1985 வரைக்கும் இந்த பே கமிஷன் நீடிக்குது. 3வது பே கமிஷன் 12 வருஷம் டோட்டலாக அவருடைய அந்த அவர் எடுத்துக்கின அந்த நேரங்கள் அதில் 2 வருஷம், இதில் 10 வருஷம், 12 வருஷம். மினிமம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ மினிமம் சேலரி 80லேருந்து 185 ரூபாய் ஆகுது. இது பே கமிஷனுடைய வரலாறு. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன்னா சொல்கிறது தொழிற்சங்க தலைவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஏன் கம்மியாக வாங்கி கொடுத்தீங்க, கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கும் சின்னதுக்காக சொல்கிறோம். 185 ரூபா மினிமம் சேலரி கொடுக்குறாங்க. இது 3வது பே கமிஷனு. 4வது பே கமிஷன் பார்த்தீங்கன்னா, 4வது பே கமிஷனுடைய சேர்மன் PM சிங்கல். 86லேருந்து 95 வரைக்கும் இதனுடைய இது வருது. அது ஒரு 10 இயர்ஸ். எல்லாமே 10 இயர்ஸ். அதாவது ஒரு தொழிலாளி அடுத்த சம்பளத்து உயர்வுக்கு பார்த்துருன்னா 10 வருஷ காலம் காத்துருக்கிறோம். அந்த 10 வருஷ காலம் ஃபஸ்ட்டு பே கமிஷன்லேருந்து தொடர்ந்து இப்போ 8வது பே கமிஷன் வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. ஆனால் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான சூழ்நிலை 10 வருஷ காலம் இல்லை. இப்போ நமக்கே பே அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பே அக்ரிமெண்ட்னா டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு பே அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த பே அக்ரிமெண்ட்டு இது பே கமிஷன், அது பே அக்ரிமெண்ட், அதுக்கு தனியாக ஒரு சரத்து இருக்குது. அந்த பே அக்ரிமெண்ட்னா 3 வருஷம். நம்ம ஒரு 10 ஆண்டு காலம் வெயிட் பண்ணுறது அவங்க 3 முறை சம்பளம் வாங்கிப்பாங்க. சக்கரை தோடுக்கு அப்படி தான் இருக்குது. தனியார் மையத்தில் வர்றது அத்தனையுமே பே அக்ரிமெண்ட் தான். அரசாங்கத்தில் வரதெல்லாம் கமிஷன் போட்டு அது பே கமிஷனாக வரும். அந்த 3 வருஷம்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 9 3 × 3 9 வருஷத்தில் 3 முறை அவங்களுக்கு உயர்வு வந்துடும். ஆனால் அதே கம்பேர் வித் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா 10 வருஷத்துக்கு ஒரே ஒரு பணம் தான் நமக்கு வரும். இது எந்த விதத்தில் நியாயம்? அவனும் தொழிலாளி தான், நம்மளும் தொழிலாளி தான். அவன் கேட்டால் என்ன சொல்கிறான்? அவங்க பர்மனெண்ட் கிடையாது. பர்மனெண்ட் இல்லைன்னா சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம வேலை செய்யலையா? நம்மளால் ரயில்வே போகலையா? இன்னைக்கு உலகத்திலே 4வது நெட்வொர்க் நம்மளுக்கு. ரயில்வே இல்லைன்னா இன்னைக்கு இந்திய நாடு கிடையாது. ரயில்வே மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தினுடைய துறை. இந்த துறை இல்லைன்னா இந்திய நாடு ஏழை நாடு. இந்திய நாடு சுதந்திரம் 1947 இன்னி வரைக்கும் இந்த ரயில்வேவை தூக்கி பிடிச்சது, ரயில்வேக்கு பேர் வாங்கி கொடுத்தது, ரயில்வேடைய பொருளாதாரத்தை உயர்த்ததெல்லாம் இந்த தொழிலாளி தான். கடநிலை தொழிலாளி தான். 18,000 வாங்குற தொழிலாளி தான். அதிகாரிங்க இல்லை. ஆஃபீஸர் 2 லட்சம் வாங்குற அதிகாரிங்க இல்லை. அவர்கள் சொல்கிற ஐடியா எத்தனையோ ஃபெயில் ஆகிருக்குது. ஆனால் இந்த தொழிலாளி செய்கிற வேலை எதுவுமே ஃபெயில் ஆகுதில்லை. ஏன்னா நம்ம சொன்னார் தெரியுமா நம்ம சகோதரரை பற்றி, அந்த மாதிரி ரயில்வே தூக்கி நிறுத்துகிற நிறைய தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறது. இந்த தொழிலாளருடைய கஷ்டம் தான் இன்னைக்கு ரயில்வே தூக்கி நிறுத்துது. இந்த தொழிலாளர்னா ரயில்வே கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவில் கடலில் தொழிலாளர் தான் இன்னைக்கு ரயில்வே தூக்கி நிறுத்துற. தொழிலாளர்கள் இவர்களை விட்டா இன்னைக்கு யாருமே கிடையாது. இந்த தொழிலாளர் மாதிரி வேற எந்த தொழிலாளர். ஆனால் அந்த தொழிலாளிக்கு தான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊதியம் வரும். இப்போ 4வது எவ்வளோ வரும்னா, PM சிங்கல்ன்றவர் 4வது பே கமிஷனுக்கு தலைவராக வரார். அவருடைய காலம்
1986 போடுறாங்க. அந்த 86லேருந்து 95 வரைக்கும் 10 வருஷம் அந்த இது கொடுக்குறார் பே கமிஷனு. மினிமம் சேலரி 750 ரூபா. எவ்வளோன்னு பாருங்கள், 185லேருந்து 750 ரூபா ரைஸ் ஆகுது மினிமம் சேலரி. அதாவது இது 4வது பே கமிஷன். இதில் தான் இந்த பே கமிஷனில் இன்க்ரீஸிங் ஃபார் ஹவுசிங் அண்டு ட்ராவல் அலவன்சஸ், இந்த 4வது பே கமிஷன் தான் ஹவுசிங்கு அண்டு ட்ராவல் அலவன்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 4வது பே கமிஷனில் பிஎன் சிங்கல்ன்றவர். அதுக்கப்புறம் 5வது பே கமிஷன் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் ரத்னவேல் பாண்டியன் சொல்கிற நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்த நீதிபதி, அவருடைய அந்த சீனியர் தலைமை என்பது நமக்கெல்லாம் கிடைக்கல. மிகப்பெரிய ஒரு அட்வொகேட்டாக இருந்து தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆனவர். அவருக்கு வந்து நல்ல பெயர். ஆனால் ரயில்வேல அவரை சேர்மனாக போட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்மனாக போட்டு அவர் அதிகமாக நமக்கு வந்து சம்பளத்தை தரல. அவருடைய இதில் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, அவருடைய காலம் வந்து 1196லேருந்து 2005 வரைக்கும் 10 ஆண்டு காலத்துக்கு சேர்மனாக இருந்து அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையில் என்னென்னா, மினிமம் சேலரி வந்து 2550 ரூபா பெர் மந்த்து. ஆனால் அந்த 1996 வந்து மிகப்பெரிய விலைவாசி உயர்வு வந்து நம்ம சந்தித்தோம். அந்த வந்து அமௌண்ட்டு போதாதுன்னா நிறைய பேர் எழுத வச்சோம். பட் அது கூட ஏற்றுக்கல. அடுத்து வந்து பொற்காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது பே கமிஷன் தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹிஸ்ட்ரியிலேயே, அந்த பே கமிஷனுடைய ஹிஸ்ட்ரியிலே பொற்காலம் எதுனா 6வது பே கமிஷன் தான். அந்த 6வது பே கமிஷன் தான் மிகப்பெரிய ஒரு இன்க்ரீஸும் சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பே கமிஷன். அது வந்து 6வது பே கமிஷன் வந்து மன்மோகன் சிங் இருந்தார் இல்லைங்களா, நம்முடைய பிரதமராக இருந்தார், பொருளாதார நிபுணர். அவர் அமைச்ச அந்த கமிட்டி, அந்த கமிட்டிக்கு ஸ்ரீ கிருஷ்ணான்றவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் 2005-10-2006 24/3/2008 வரைக்கும் அவருடைய பதவி காலம் இருந்து அவருடைய அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் வந்து 2750லேருந்து 7000 ருபீஸ் ஒரு டே ஏற்றுறாரு. ஐக்குன்னா 6வது பே கமிஷன் தான். இந்த 52 அலோன்சஸ்லாம் வந்தது அவருடைய பேரில் தான் கொடுத்தாங்க. இங்கே HRA ஏற்றினார், DAவை ஏற்றினார், ஹவுஸ் ரெண்டை ஏற்றினார், CCA ஏற்றினார், எல்லா அலோன்சஸும் கொடுத்தாரு. அதே மாதிரி சம்பளமும் 2750லேருந்து டோட்டலாக 7000 ரூபாய் கொண்டு வந்தார். அந்த கமிஷன் தாங்க மிகப்பெரிய ஒரு சிறப்பான கமிஷனாக எல்லாராலும் போற்றப்பட்ட கமிஷன். அந்த கமிஷனுக்கு அப்புறம் 7வது பே கமிஷன், அதாவது இப்போது நம்முடைய அசோக் மாத்தூர் வந்திருக்கார் இல்லையா, அசோக் குமார் மாத்தூர், அவர் ஏற்படுத்தின கமிஷன் என்ன, அவருடைய கமிஷனில் 6வது பே கமிஷன் முடிஞ்சு 7வது பே கமிஷன் வந்து 25/7/2016 எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அது வந்து 31/12/2026 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த கமிஷன் 10 ஆண்டு காலம் முடிய போகுது. இந்த கமிஷனில் என்ன சொல்கிறாருன்னா, மினிமம் பேசிக் பே 18,000, ரிமூவல் ஆஃப் பே பாண்ட் அண்ட் கிரேட் பே சிஸ்டம் ரீப்ளேஸ்டு பை தி பே மேட்ரிக்ஸ், DA rates to be revised, recommendation for improving person benefits, 52 allowances has been cancelled, HRA has been reduced. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச நன்மைகளா தீமைகளா? தீமைகள். அந்த கமிஷனு 6வது சம்பளத்தை பே கமிஷனுடைய அத்தனையுமே டோட்டலாக கொண்டு வந்தார், வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போது 7வது பே கமிஷனுடைய தாக்கம் தான் இங்கே வரைக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து 31/12/2026 முடியுது, 2025 முடியுது. 1/1/2026 நியூ பே கமிஷன் முடியுது வரணும்.
இப்போ அதுக்கு தான் கமிஷன் போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா, 18,000 வாங்கின நாம எந்த பேசிக்கில் நமக்கு ஃபிட்மெண்ட் பேக் பண்ணாங்க? 7,000 வாங்கின நாம 18,000 வந்தது. எவ்வளோ? 11,000 ஹைக் கொடுத்தாங்க. அதில் என்ன ஃபிட்மெண்ட்டை கொண்டாங்கன்னா 2.57 2.57. இன்னைக்கு 10 வருஷ காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு விலைவாசி பிரகாரம் ஆக்சுவல் ஃபிட்மெண்ட் வந்து 2.86 வரணும். அந்த 2.86 கொடுத்தா எவ்வளோ வருது தெரியுமா சம்பளம்? 54,480 ரூபா வரணும். நமக்கு சம்பளம் வர வேண்டியது 54,480 வரணும். 18,000 வாங்குறவங்க மட்டும்தான். அதுக்கு மேலே வரணும், அதிகமாக வரும். நான் சொல்கிறது மினிமம் பேசிக் பேக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ கிளாஸ் 4 இருக்கிறாங்களா, அவங்களுக்கு 18,000 வாங்குறாங்கள, அவங்களுக்கு வந்து மினிமம் பேசிக் பே 54,480 ரூபா வரணும். வருமா? ஆஸ் பர் 2.86 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். இல்லை, அது தர முடியாது அரசாங்கம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 2.57 கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபிட்மெண்ட்டில் வருது 2.57 தானே, 18,000. அப்போ அந்த 18,000 ஃபிட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ வரணும்? 2.57 ஃபிட்மெண்ட்டில் இன்னைக்கு விலைவாசி பிரகாரம் கொடுத்தா எவ்வளோ வரணும்? 38,080 ரூபா வரணும். அது வருமா? அது இல்லாமல் ஓல்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், ராமச்சந்திர கார்கன். அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு அரசாங்கத்துக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, 2.86 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பிரகாரம் இந்த 54,000 சில்லறை வரணும். ஆனால் அது வந்து அரசாங்கம் வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. மினிமம் அதை குறைச்சி 2.06 ஒரு பர்சன்டேஜாக எடுத்து அதை வந்து அரசாங்கம் கால்குலேஷன் பண்ணி அடுத்த பே கமிஷனுக்கு அதை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ வரும் சொல்லுங்க, கால்குலேஷன் பண்ணுங்க. நானே சொல்லித்தேன், அப்படி நீங்களே சொல்லணும்ல. 57 37,000. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? எவ்வளோ பேமெண்ட் வரப்போகுதுன்றதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை யார் வாங்கி தர போகிறாங்க? எஸ்ஆர்எம் வாங்கி தர போகிறாங்களா, டிஆர்இ வாங்கி தர போகிறாங்களா, எஸ்ஆர்எஸ் வாங்கி தர போகிறாங்களா? மூணு இது கொடுத்துக்க ரேஷியோ. ஒன்று வந்து 2.86 ஃபிட்மெண்ட், ரெண்டாவது வந்து 2.57, மூணாவது வந்து 2.06. இதில் எது வாங்கி தர போகிறாங்க? உங்களுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். பே கமிஷனுடைய ரிப்போர்ட்ஸ் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இது வரைக்கும் 16/1/2025 பே கமிஷனை அறிவிச்சாங்க மத்திய அரசு. 4 மாதம் கழித்து இன்னைக்கு நேற்று அறிவிச்சிருக்காங்க பே கமிஷனுடைய சேர்மன். ஆனால் இந்த 4 மாதமாக எஸ்ஆர்எம் டிமாண்டு கொடுக்கல, டிஆர்எம் டிமாண்டு கொடுக்கல, எஸ்ஆர்எஸ் டிமாண்டு கொடுக்கல. எவ்வளோ வேணும்? முதல்ல 18,000 சொன்னாங்க இல்லையா? 17,000 அவங்க கேட்கல, அரசாங்கம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கேட்டது 26,000. யார் கேட்டது? எஸ்ஆர்எம் கேட்டாங்க இல்லையா? வந்துதா? 20,000 கேட்டாங்க, வந்துதா? வாங்கி கொடுத்தாங்களா? அப்புறம் என்ன கேட்டாங்க? அட்லீஸ்ட் 24,000 கொடுங்க கேட்டாங்க. அது வந்துதா? வரல. சரி, கடைசியாக வந்து 21,000 வந்தாங்க. அது வந்துதா? அமைதியாக இருந்தால் வந்திருக்கும். ராத்திரி நம்ம கண்ணையா வந்து ஒரு டிவியில் அறிக்கை கொடுத்தார் இல்லையா?
ரயில்வே தொழிலாளர்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராட போகிறோம், அதுக்காக ஸ்ட்ரைக் அறிவிக்கிறோம். அதில் சக்கரம் சுழலாது, என்ன ஓடாது, வண்டி ஓடாதுன்னு. அதனுடைய தாக்கம் இன்ன வரைக்கும் வேலைச்சேரில் கூட வண்டி நிற்கல, சக்கரை நிற்கல, சக்கரை ஓடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சக்கரை நின்றதாவே இல்லை. 26,000 வாங்கி தரமா நாங்கள் ஓய மாட்டோம்னா 26,000 நம்ம வாங்கவே இல்லை, 18,000 வாங்கிக்கிறோம். 18,000 வாங்கி தரப்போம். இப்போ என்ன வாங்கி தர போறாரு? 2.86 வாங்கி தர போறாரா, இல்லை 2.57 வாங்கி தர போறாரா, இல்லை 2.06 வாங்கி தர போறாரா, இல்லை இதை விட அதிகமாக வாங்கி தர போறாரா? இப்போ இது வரைக்கும் எஸ்ஆர்எம் இருந்தாங்க, இப்போ டிஆர்இ வந்திருக்காங்க. டிஆர்இ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்னன்னு காரணம்னு தெரியல. ஒருவேளை எஸ்ஆர்எம் சொல்லட்டோம், நாங்கள் சொல்லலான்ற காரணமா, இல்லை நாங்கள் கேட்டால் நிர்வாகம் பரிசீலிக்க மாட்டாங்கன்னு காரணமா? எஸ்ஆர்எஸ் என்எஃப்ஐஆரில் அப்டேட்டடான ஒரு தொழிற்சங்கம், அவங்களும் வாய முடியிருக்கிறாங்க. எல்லாரும் வாய் முடிந்தால் கூட நாம் வாய முடிக்க முடியாது. இல்லை, நம்முடைய கடமை, நம்ம தொழிலாளருடைய குறைகளை கேட்கறது நம்முடைய கடமை தான். எப்பவுமே ஃபஸ்ட்டு நாம தான் நிற்போம். இப்போ நம்ம தான் நிற்கிறோம். தொடர்ந்து கேள்வி கேட்டு இருக்கோம். இன்னைக்கு 10 வருஷ காலத்துக்கு அப்புறம் விலைவாசியுடைய கணக்கு பிரகாரம் 2.86 வந்தாதான் நமக்கு 54,000 சம்பளம் வந்தாதான் ஓரளவுக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். இதில் எதை வாங்கி தர போறீங்க? 2,000 மட்டும் போனஸ் வந்த உடனே வந்துட்டு 2,000 4,000ன்னு இது சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? இப்பதான் கமிஷன் அமைச்சிருக்காங்க. அடுத்த கூட்டம் நான் திரும்ப இங்க பேசுவேன். என்னென்ன ரேஷியோ சொல்லி நான் பேசுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்ற பாருங்க. நமக்கு விலைவாசி எப்படி உயர்ந்து பாருங்க. எது நம்ம பணம் கட்டணும் பாருங்க. சேலரியில் 30% டேக்ஸ். நம்ம சேலரி வாங்குறோம் இல்லையா, அது 30% டேக்ஸ். பெட்ரோல் டேக்ஸ் எவ்வளோ வருது? 50% பெட்ரோல் டேக்ஸ் நம்ம பே பண்ணுறது. வேறு என்ன இருக்குது? அதே மாதிரி ஹெல்த் டேக்ஸ் 18% நம்ம கட்டுறது, அரசாங்கத்துக்கு கட்டுறது. ஜிஎஸ்டி எந்த பொருள் வாங்கினாலும் 28%. மெடிக்கல் தவிர, ஃபுட்டு தவிர 28% கொடுத்து தான் ஆகும். சர்வீஸ் சார்ஜ் இந்த ஓட்டுக்கு போய் பார்த்தோம்னா சர்வீஸ் சார்ஜ் இப்போ அதை பில்லிலே சேர்த்துட்டா. முன்னாடி சர்வீஸ் சார்ஜ் தனியாக இருக்குது, இப்போ பில்லே சேர்த்தனால ஜிஎஸ்டி 28%. எஜுகேஷனுக்கு 18%. இது ஒரு மனுஷன் அத்தியாவசிய தேவைக்காக கற்ற தொகை. இதெல்லாம் போக தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும். அரசாங்கத்துக்கு நாம, அதாவது யாருக்கிட்ட அவங்க ஈஸியாக வாங்குறாங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்கிட்ட தான் ஈஸியாக வாங்குறாங்க. வேறு யாருக்கிட்டே வாங்க முடியாது. மல்லையான ஒருத்தர் இருந்தார், 9,000 கோடி எடுத்துன்னு லண்டனுக்கு போயிட்டார். அவரை ஒன்றும் பண்ண முடியல. மோடின்னு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. மோடி பேர்ல, நம்ம பிரைம் மினிஸ்டர் இல்லை, அவர் பேர்ல அவன்லாம் லோனு கடன் வாங்கிட்டு பேங்கை திவால் பண்ணிட்டு போயிட்டான். இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. தேர் ஆல் லிவிங் இன் ஃபாரின் கண்ட்ரி. ஆனால் எலெக்ஷனா யாருன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். உடனே டிடக்ஷன் போட்டு சம்பளத்தில் பிடிச்சிடுவாங்க. இவ்வளோ பேமெண்ட் நம்ம பண்ணுறோம். எப்போ நம்மளோட விலைவாசி என்ன ஆகுது? இன்னைக்கு முன்னெல்லாம் இங்கே ரிட்டையர் ஆகிட்டா நம்ம சகோதரருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 சவரன் மோதிரம் போட்டுட்டோம். மோதிரம் போட்டுக்கணுமா சார்? போடு. இங்கிருந்து வழக்கமாக நம்ம இது வழக்கமாக செய்கிறது தானே. நம்ம சக தொழிலாளி ஒருத்தர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் 1/4 சவரன் மோதிரம் போட்டு அனுப்புவோம் ஒரு மரியாதைக்காக. இப்போ 1/4 சவரன் எவ்வளோ தெரியுமா? கிட்ட கூட போக முடியல. இன்னைக்கு 72,140 ரூபா சவரன், 9,000 சில்லறை கிராம். இந்த குழந்தைங்க வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா
குழந்தை பிறந்தோடனே ஒரு பிறந்தநாள், ஒரு சாதாரண செயின் பண்ணோம், ஒரு மோதிரம் பண்ணோம், ஒரு கால இருக்க சவரம் மோதிரம் போடுவாங்க, அது கூட வழி. பாமர மக்கள் நம்மலாம் ஏன்னா இந்த சம்பளத்தை நம்பி தான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோன்னா நகை எங்கே போகிறது, கிட்ட கூட நெருங்க முடியாது. இதுதான் சந்தர்ப்பமே இந்த மார்வாடிங்க ஏமாற்றாங்க. நல்ல ஒரிஜினல் தங்கம் வந்து 24 கேரட். இப்ப நாம வாங்க போடுறது 22 கேரட். இப்ப மார்க்கெட்ல 18 கேரட் தங்கத்தை விட்டுருக்காங்க. அது சுத்தம் இல்லாத தங்கம். அந்த 18 கேரட் தங்கத்தை வாங்கினீங்கன்னா அடமானம் வைக்க முடியாது, அவசரத்துக்கு திருப்பி விற்க முடியாது. ஆனால் 22 கேரட் தங்கத்தை அடமானம் வைக்கலாம், திருப்பியும் விற்கலாம். நல்லா கொஞ்சம் ஏன்னா இங்கே இருக்கிற தொழிலாளர் நான் சொல்கிறேன், இது நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்கிறேன், 18 கேரட் தங்கத்தை வாங்காதீங்க, ஏமாத்துறாங்க மாறுவீங்க. 18 கேரட் வந்து சுத்தம் இல்லாத தங்கம், அதை திரும்பவும் விற்க முடியாது, அவசரத்துக்கு அடகு கடையில் வைக்கவும் முடியாது. ஆனால் 22 கேரட் தான் உண்மையான தங்கம், 24 கேரட் சுத்த தங்கம். 24 கேரட் நம்ம வாங்க முடியாது, 22 கேரட் தங்கம் தான் வரும். அதை கூட இன்னைக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு அரசாங்கம் நம்ம கொண்டு போயிருக்கு விலைவாசி. அப்போ இந்த விலைவாசியெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா நமக்கு தேவை நம்முடைய எதை நம்பி வாழ்க்கை நடத்துகிறோம், எதை நம்பி வாழ்க்கை நடத்துகிறோம், இந்த சம்பளத்தை நம்பி தான் வாழ்க்கை நடத்தணும். அப்போ அந்த சம்பளம் நமக்கு கிடைக்கணுமா வேண்டாவா? அது கிடைக்கிறதுக்கு தொழிற்சங்கங்கள் பொருள் கொடுக்கணுமா வேணாவா? இது வரைக்கும் எந்த தொழிற்சங்கமும் பொருள் கொடுக்கல. நான் தான் பொருள் கொடுக்கணும் இருக்கேன். அகில தேசிய சேவை தொழிற்சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து கேட்குறோம். இப்போ சங்கமன்ற ஒரு தொழிற்சங்கத்தின் சார்பில் 41,000 கேட்டு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த சங்கம் தான் இன்னைக்கு வந்து கேட்ட ஒரே தொழிற்சங்கம். இந்த கமிஷனுக்கு 41,000 கொடுக்குற தொழிலாளிக்கு 18லேருந்து 41,000 கேட்ட ஒரே தொழிற்சங்கம் சங்கமம் தான். இது வரைக்கும் எந்த தொழிற்சங்கமும் வாயை திறக்கலை. அவங்க வாயை திறக்காததுக்காக நம்ம வாய் மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் இந்த கூட்டங்கள் வாயிலாக இந்த பே கமிஷனுடைய விளக்க உரையை தரோம். அடுத்த கூட்டம் கண்டிப்பாக வரும். இப்போ மாற்று தலைமையில் 3 பேருக்கு 2 பேர் கமிட்டி, ஒரு ஆள் செக்ரட்டரி போட்டு 4 பேராக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இவங்களுடைய அந்த ஆயுள் காலம் வந்து 1.5 years to 2 years. இவங்க என்னைக்கு ரிப்போர்ட்ஸை கொடுக்க போகிறாங்க, நமக்கு என்னைக்கு வரப்போகுதுன்றது தெரியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தொழிற்சங்கங்கள் எப்போ இருந்தாலும் அரியசி வரும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் போன 2016 எடுத்துங்க, நமக்கு அரியசி வந்தது. ஆனால் அரியசிக்கு முன்னாடி நமக்கு கொடுக்க வேண்டிய தொகை டிஏ 3 டிஏ கட் பண்ணிட்டாங்க அரசாங்கம். காரணம் அரியஸ் லம்சம் அரியஸ் கொடுக்கறதுனால இந்த டிஏவை கட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2015 2 டிஏ வரல, 2016 ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் வரல, 3 டிஏ வரல. அந்த 3 டிஏ இதுக்கு யாரை பற்றி கேட்கவும் இல்லை, வாங்கி தரவே இல்லை. எந்த தொழிற்சங்கமும் அதை பற்றி பேசவே இல்லை, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நீங்கள் கேட்க மறந்தது தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அந்த டிஏ எதனால் கட் பண்ணாங்கன்னா, லம்சம் அரியஸ் இவங்களுக்கு கொடுக்குறேன், அதனால கட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சூழ்நிலை இப்போ வந்துடக்கூடாதுன்னா அந்த அரியஸ்ன்றது விட்டுடுங்க. இப்போ போராடி இந்த 2026க்குள்ளவே அதை வாங்கித்தாங்கன்னு தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த கூட்டங்களை கூட்டி எல்லா பற்றியும் சொல்லிட்டு வரோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ இருக்கிற தொழிற்சங்கங்கள் இதை சிறப்பான முறையில் இந்த தொழிலாளருக்கான பாடுபடக்கூடிய அளவில் இதை பணியாற்றணும். இவங்க யாரும் செய்யலைன்ற காரணத்துக்காக தான் நாங்கள் உங்கள்கிட்ட இதை சொல்கிறோம். உங்களுக்கு பின்பலமாக நாங்கள் நின்று உங்களுக்காக கேள்வி கேட்டு உங்களுக்காக உரிமையை பெற்று தருகிற அகில இந்திய சேவை தொழிற்சங்கம் என்றைக்கும் உங்கள் பின்னாடி இருக்கும். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, யார் கேட்குறாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, நாங்கள் கேட்போம். இப்போ நாங்கள் கேட்டதுனால தான் இந்த கமிஷன் வந்திருக்குது. கமிஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் தான் 4 மாதமாக தொடர்ந்து கேட்டு வந்திருக்கேன். எல்லா கூட்டங்கள்லையும் கமிஷன் போடணும். இப்போ நேற்று அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. அதனால் இது எல்லாத்துக்கும் முழு காரணம் அகில இந்திய சேவை தொழிற்சங்கம் தான். இப்போ வரப்போகிற அத்தனைக்குமே நாங்கள் தான் போராட போகிறோம்.
இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஜாதி சங்கம், அவங்க எஸ்சிஎஸ்சிக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, எல்லாருக்காகவும் பாடுபடுகின்ற, எல்லாருக்காகவும் உழைக்கின்ற, எல்லார் பிரச்சனையும் தீர்க்கின்ற ஒரே தொழிற்சங்கம் எதுனா அகில இந்திய இசை தொழிற்சங்கம் தான். இதை நான் பெருமையோடு சொல்கிறேன், மகிழ்வோடு சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் சகோதரர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து உண்மையிலே இருக்குது. மற்ற மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்தித்து இதை பற்றி நான் விளக்குறை சொல்கிறதுக்கு நிச்சயமாக உங்கள் மத்தியில் கடமைப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டம் சிறப்பான கூட்டமாக அமைத்திருந்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. அதே போல் நம்முடைய வேங்கையப்பன் அவர்களையும் சிறப்பான முறையில் கௌரவித்து அனுப்புறது இங்கே இருக்கிற அத்தனை தோழர்களும் ஒன்றிணைந்து செய்வது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக என்பதை சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் 5 விழாக்களை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த இங்கு பணியாற்றுகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.